அவன் பார்க்க வேண்டும். பார்த்து பிறவர் துச்சத்தனத்தை கண்டு யாவரும் அடக்கினார். பாட்டுது பாலாக்கு பாட்டுது பாடுதா இல்ல பாடுறா என்ன பாடுறா பாட்டு பாடு குடிக்கடை பாடு தோளாத்து தாக்கு பத்தி தோளு மையா தோளு மையா எப்படி பாடுறாரு எங்கடா கட்டி வச்சிருந்தீங்க இந்த 3 மணிக்கு அவன் கூப்பிட்டீங்க பாடுறா
நீ பாடிதான் தொலையாண்டா அடிக்கிறது தாடா பாட முடியும் எவன் அடிக்கிறான் அவன் தான் அடிக்கிறான்டா. வெறிகறி புடிச்சு போச்சா? பாடு 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 சரியான ஆள்றாமா என்னடா பஞ்சாயத்து விட்டு ஆடுறாமா நம்மள ஒரு அடி அடிக்கிறா அவங்களோட ஒரு அடி அடிக்கிறா அடிச்சுட்டு இப்படி காசு கேட்பாங்க எப்படி அடிக்கிறேன் காட்டு ஏங்க இப்படி அடிச்சுன்னு காசு காட்டு எங்க யார வச்சுக்கணும் இது மட்டும் மட்டும் யார வச்சுன்னு நான் காட்டு சரி நான் இப்படி அடிச்சுன்னு காசு கேட்பாங்க தெரியாதா? ஆமா என்ன மச்சான் நல்லா இருக்குயா? நல்லா இருக்குதா? யாரும் மச்சான் அவனா அரே அவனா யாரு மச்சான் அவனை கூடுங்க ஏ மச்சான் அது என்ன விட நான் நல்லா செய்யுங்க அவருக்கு அந்த வேலை அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் அவன் பொண்டாட்டி தோல்ல ஒரு மோளை மாட்டினா மோதிக்கிறாங்க அவங்க அடிப்பாங்க அவங்க பிள்ளைங்க அவன் பொண்ணு நல்ல பொண்ணு அவன் பெரிய பொண்ணு பெரிய பொண்ணா அது இப்படி கை வச்சுங்க அவங்க பெரிய பொண்ணு அதுக்கு எவனும் காசு போட மாட்டான் இவங்க பெரிய பொண்ணு ஆடுது பாரு அதுக்கு எவனும் காசு போட மாட்டான் காசு போட மாட்டான் நடு பொண்ணு ஒண்ணு இருக்குது அது இப்படி மல்யாணத்துலயே காசு எழுதும் அதை பார்த்து யாரும் காசு போட மாட்டான் அவர் மூணாவது பொண்ணு குழந்தை கை குழந்தை இவங்க வீட்டுக்கார அம்மா ஒரு பக்கம் மோரத்தை மாட்டிக்குவாங்க ஒரு பக்கம் துணியை கட்டி அந்த குழந்தை ஒரு பக்கம் தொங்கி இருக்கும் அது என்ன பண்ண அந்த குழந்தை இங்க தொங்கினா அந்த தோணை என்ன பண்ணும் பால் குடிக்கும் ஆமா அது சாப்பிட்டு பார்த்துட்டு யாராவது நான் போடுவாங்க அதான் யாருக்கு நம்ம பெரிய ஆளா நான் கொஞ்ச நாட்டுமா என்ன என்ன இதுக்கு அவன் ஒழுங்கா மறந்துருந்தாலும் மறந்துருப்பான் பொண்டாட்டி என்ன செய்யுவா வாடா அது ஒரு டீம் லைட் உடச்சு உடச்சு போறேன் டீம் லைட்டா பாருங்க அவன் சும்மா அவன் பொண்டாட்டி என்ன பண்ணா ஐபா அவன் என்ன பண்ண இதெல்லாம் எடுத்து முடியும் அம்மா திரும்ப அப்பா அப்பா கடவுள் பக்கம் காலையில இருந்து அடிக்கிறான் அந்த மாதிரி கேட்காதான் நான் நாளை போய் கண்ணாங்க போறேன்டா திருநெல்வேலி போறேன் கூட கேளு அந்த மாதிரிலாம் கேட்காதான் சரி மாதிரி கேட்க மாட்டான் இல்லைங்க நான் உங்களை கண்டவனுக்கு போறேன் கேட்கறான் அவன் தான் அந்த மாதிரி கேட்காதான் திருநெல்வேலி போறேன் கேட்கறான் விட்டு சொல்லாத மாதிரி பிடிச்சி என்ன சொன்ன எந்த
வாங்கடா. சொல்லு. சொல்லியா? எந்த நாடு சொல்லிட்டோம் போ. எந்த நாடு? இதுதான் கூடலூர். கூடலூர். மனுஷாச்சு என்ன தலை அடிப்பியா? அதை கூட பாருங்கடா. கூட குதிரை வாழாதான் ஆயிடுச்சுதான். இத்தானே குதிரை அடிக்கிற வாங்குறோம் நாங்க மனுஷனா இந்த மாடா? இது யாராவது ஆப் வைக்கலாம். ஏன் இதுதான் கூடலூர். அதை எடு கேட்டு கொடு. கேட்டு கொடு. பட்டு வச்சுன்னு வாயில கேட்டு கொடு. டேய் வா. இது என்ன அவன் இது என்ன ஒரு கூடலூர். ரெண்டு பேரும் ஒரே பள்ளி விட்டு அவர் நீங்க தான் கேட்ட. இன்னொன்று இது என்ன ஊரு? இது என்ன நாடு? இது தமிழ்நாடு. அவன் பரிச்சை நீ மாறி போறான். தமிழ்நாடு வா பீமா சொல்ல. காசு இல்ல காசு இல்ல வாடா என்ன என்னடா நாங்க மட்டும் மட்டும் காசு வாங்கி போறோம், நீங்க பேப்பரை வாங்கி போறீங்க. மண்ணை வாங்கி போறாங்க. அட கையில நீ பேச கூடாது. கையில நீ அவன்கிட்ட பேச கூடாது. கை டேய் நான் வசித்து வரக்கூடிய நாடு. என்னுடைய பையன் என்ன இது எனக்கு தெரியுமே. சீரிய நல்லா சீரிய 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 என்ன அடங்கு சரி ஐயோ சீரிய என்னன்னா நான் சிரிச்சுக்கு என்ன நீயா பரவாயில்ல பாரு. அடங்க அம்மா சிரியா இல்லடா நீயே பரவாயில்ல. அடங்க சிரியா நீங்க சிரிச்சா அழகா இருக்குது. அதை திருத்தமா அடங்க சிரியா அம்மா இலக்காரமா போடுறான். அடங்க அம்மால சிரியன்றா அப்புறம் அடங்க சிரிய அதை சிரி நீயே சிரிக்கிறா பாரு. நீ யாரு? உன் பேரு உன் ஊரு எனக்கு தெரியும். அவதாரம் பார்த்தா உளுந்தூர்பேட்டை அருகாமல் இருக்கக்கூடிய கிளியூரை சேர்ந்த கோவிந்தன் இந்த கம்பெனி ஆசிரியரி. போய்டா போய்டா. அது கிடையாது. வேற எது? நான் வசித்து வரக்கூடிய மரகத தேசம். மரகத தேசம் அது கிரிவரசாபுரி. கிரிவரசாபுரி மழைகளால் சூழப்பட்டது. மழைகளால் சூழப்பட்டது. நீ ஏதாவது சொல்லிட்டுனாக்க இன்னும் நானா வாங்கணும். ஏதாவது கேட்கறதுக்கு வயசானவங்க இவ்வளவு பேர் கூட்டணும் வந்து இந்த மாதிரி பேசலாம். என்னடா 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 பேசுனாங்க? எங்க தலையெடுத்து அடி வாங்குற வேஷம் எங்களுக்கு. அவர் தலையெடுத்து அடிக்கிறது நாடகம்னா அப்படிதான் இருக்கும். அதுக்காக இவ்வளவு பக்கத்துல உட்காந்துன்னு சாண குடிச்சோம். யாரு நீ எடுத்து ஏண்டா ஐப்பா இந்த ஊர்ல முன்ன பின்ன வாங்கி குடிச்சாரு அவரு. ஒரு தடவை வந்து குடிச்சிட்டு தான் இருப்பான். உட்கார ஏறுறான். நாம குடிச்சா நம்ம ஒண்ணா இந்த மகாராஜா வந்த உடனே சொன்னாங்க 4 கேள்வி வந்து என்கிட்ட. உங்க சூரியராஜர் வந்து என் சாண்டை வாங்கி வாங்கி குடிச்சாரு. சிறுபாட வரவங்க பொட்டிக்கிட்ட மட்டும் போக கூடாது. வேலை அடிச்சுடுவாங்க. மானம் அதே படுத்து வானம் கிரிவஷ்ணாபுரி மழைகளால் சூழப்பட்டது. மழைகளால் சூழப்பட்டது. இவங்க போகக்கூடாது. போகக்கூடாது. அங்க போனா வச்சுக்க நான் சொல்லி நான் போனேன்.
மலைகளால் சூழப்பட்டது கிரிவரசாபுரி. நாட்டை ஆண்டவன் யார்? யாருங்க? மரகத மன்னன். மரகத மன்னன். டேய், நான் யாராருக்கு பிறந்தேன்? அது உங்க அம்மாவுக்கு தான் தெரியும். யாராரு போறேன்னு அடிக்காதீங்க. அம்மாடா, 3 எல்லாம் உனக்கு கொடுக்கல. பின்ன நான் யாராருக்கு போறேன்னு கேட்டா உங்க அம்மா எந்த சாகு தோப்போ கருத்து தோட்டமோ கம்மங்குடியோ ஏன்னா நம்ம ஆத்து பார்க்க போனாலோ ஏரியால பார்க்க போனாலோ எத்தனை பேரும் அம்மா உடம்பு தாக்கிட்ட பொறுத்துறது. அம்மா காக்கு அதே 2 தான் காட்டுறாடா. ஐப்பா யாராரு போறேன்னு கேக்குறாங்க. இவங்க அம்மா நாமள வச்சிருந்தோம். ஆமா வாயப்பா. எங்க அம்மா நீ வச்சிருந்தியா? போன மாறிடு. திடீர்னு ஒரு கோணம் மாறிட்டா அப்புறம் போயிடுவாரு. அப்புறம் எங்க போயிட்டாரு. ஒரு தகப்பன் 3 தாய் பிறந்தோம். இது என்ன அதிசயமாகுது? என்ன அம்மா ஒண்ணுன்னு சொல்லலாம். அப்பா எத்தனைன்னு அம்மாவுக்கு தெரியும். அம்மா உலக நீ எப்படி பிறந்த? நீ எப்படி பிறந்த? எனக்கு அம்மா ஒண்ணுதான். அப்பா எத்தனைன்னு எங்க அம்மா தான் கேட்டாங்க. எனக்கு ஒரு அப்பா. பள்ளிக்கூடத்துல யாரோ, காலேஜுக்கு போன இடத்த யாரோ, வேலைக்கு போன இடத்த யாரோ. உங்க அம்மாவுக்கு எனக்கு ஒரு தகப்பன். எப்படி 3 அம்மா? 3 தாய் பிறந்த பையன். என்ன 3.5 மாசம் புடி அப்படின்னு கதை சொன்னாங்களா? ஒரு நாள் இரு, உன கவிச்சு வர என்ன கதை நடக்குது? என்ன சிம்மாசனம் சும்மா சூத்த வச்சா யாரு சொல்றா? உன் தகப்பனுக்கு ஏற்றி போனாட்டி அப்புறம் ஒரு போட்டாடிதான். நீ ஒரு அம்மாவுக்கு தான் பண்ண. நான் 3 அம்மாவுக்கு பண்ணேன். எப்படி போறேன்? எப்படிங்க? எப்படி ஒரு தகப்பன் 3 தாய் பிறந்த பையன். எப்படிங்க? கற்பனை பொற்பனை. கற்பனை பொற்பனை. என் தந்தையாருக்கு திருமணம் நடந்தது. வெகு நாளாக குழந்தை என்பதே கிடையாது. குழந்தை இல்லாமல் ஈஸ்வரனுக்கு அரிதா தவத்தை செய்தார். சென்றவனுக்கு சண்டை கவசிக்க முடியும். சண்டை கவசிக்க முடியும். தவத்தில் வந்து கொண்டிருந்தார். இவனே ஈஸ்வரன் எண்ணி அவர் பாதத்தில் பணிந்தார். அவர் 12 வருடத்துக்கு ஒரு மாம்பழம் பசிப்பது வழக்கம். அந்த நேரத்திலே அந்த மாம்பழம் 12 வருஷம் ஆகிவிட்டது. நேரத்தில் அந்த கனி தானாக அவர் கைக்கு வந்து சேரும். அதை புசித்துதான் உயிர் வாழ்ந்தார். உயிர் வாழ்வது வழக்கம். ஆமா. அதனால் அந்த கனி அந்த நேரத்தில் அந்த கைக்கு வந்து விட்டது. மரகதமன்னன் பணிதாய் பக்தாடு யார் என்று கேட்டார். கேட்ட உடனே அதான் மரகதத்தை சார்ந்து வரக்கூடிய மரகத மன்னன். மரகத மன்னன். எப்படி? மரகத மன்னன். மரகத மன்னன் தெரிவித்தார். என்னையே ஈஸ்வரன் நீ பணிந்ததுனால் உனக்கு என்ன வரம் என்ன குறைகள் கேட்டார். ஆமா, நான் திருமணம் நடந்து வெகு நாள் நடந்து எனக்கு குழந்தை என்பதே கிடையாது. குழந்தை கிடையாது அப்படி தெரிவித்தார். சண்டகோசம் தெரிவித்தார். அப்படி என்றால் இந்த மாங்கை 12 வருஷத்துக்கு ஒரு முறை புசிப்பது வழக்கம். இந்த கனியை உனக்கு நான் பரிசாக அளிக்கின்றேன். இதை உன் மனைவிக்கு பங்கிட்டு கொடுத்தால் முழுசாக சாப்பிட வேண்டும். யார் சாப்பிட்டாலும் ஒருவராக சாப்பிட வேண்டும். சாப்பிட்டால் குழந்தை பிறக்கும். கட்டாயம் குழந்தை பிறக்கும். அப்படி தெரிவித்தார். நேராக அரவணைக்கு சென்றால் மதுரை கூட்டார்கள் இந்த மாணவருக்கு ஒருவராக சாப்பிட வேண்டும் தெரிவித்தார். இருவருக்கும் போட்டி ஏற்பட்டது. எப்படி? நான் தான் சாப்பிடுவேன். நான் தான் முதலில் சிறந்தவன். நானும் சாப்பிடுவேன். இருவருக்கும் போட்டி ஏற்பட்டு பார்த்தார் என் தந்தையார். 2 பேரும் மனைவிதான் அல்லவா, இவருக்குள் சண்டை வேண்டாம் என்று அந்த மாம்பழத்தை புலப்படுத்தி விட்டார். 2ஆக பிறந்து விட்டார். 5 கொடுத்து விட்டார். இருவரும் புசித்தார்கள். அங்க பழுதாக பிறந்து விட்டேன். எப்படிங்க? யோசனை கேட்கணும். அரை நெத்தி, அரை புருவம், ஒரு கண்ணு, அரை மூக்கு, அரை வாய், பாதி வாய், ஒரு கை, அரை மார்பு, அதுன்னு சொல்லிட்டேவா? அரை மார்பு, பாதி வயிறு, ஒரு காலு, பாதி என்ன பாதி? சரி பாதி அப்புறம் அது முன்ன 3 சேவை வந்திருக்கும். இருங்க
ஒரு காலு பாதி குஞ்சு ஐயோ, குழந்தையில வேற என்னன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லுமா? அதுவும் பாதிதான் டேய், பிறந்தவனே, பார்த்தா என் தந்தையா? பாவி சண்டாளி, சண்டாளி நாட்டை ஆளோட குறைந்து கொடுத்து எப்படியா அப்பா கேட்டு இருப்பாரு இந்த மாதிரிலாம் டேய், என்ன பாருங்க செய்து விட்டாங்க? நாட்டால குழந்தை பிறந்திருக்குமா நாடு மாறி விழா அப்பா கேட்டு இருப்பாரு அப்பா கேட்டுருப்பாரு சாடு பாருங்களா அப்படி ஊற போனலாம் எங்க அப்பா கேட்டுப்பா அதையும் கேள எப்படி பேசுங்க எவன்டி புள்ள வாங்கன்னு அப்பா இதெல்லாம் கேட்டுருப்பாரு சொல்லுவியா சொல்லுதாங்க மன்னன் அழுதார் இந்த குழந்தை நாட்டுக்காக குழந்தை வயிற்றில் என்ன செய்ய போகிறோம் அது இருக்கிற நாராசன் பெருத்த காரணம் ஆமா அந்த காலத்தில் நாராசன் என்ற இடத்தை போட்டு விட்டார் ஓடக்கூடிய ஆமாண்டா பார்த்தா இந்நாட்டை பாதுகாக்கக்கூடிய சரதேவி அவங்க சரதேவி இரவு 12 நாளைக்கு நகர்வலம் வருவது வழக்கம் நகர்வலம் எதுக்கு வரா புனம் ஆமா பசி சாப்பிட இறை செல்வருக்கு நரமாமிசம் புசி பெறும் 3 திசை தேடினான் நரமாமிசம் இன்னும் கிடைக்கல உணவு பசி கிடைக்கவில்லை பார்த்தார் ஆலயத்துக்கும் செல்லுபடி நராசந்து அந்த ஆலயத்துக்கும் செல்லுபடியே இந்த குழந்தை பச்சளை குழந்தை 2ஆக கிடந்தது பாதியா கிடந்து விழுப்புரம் பாஷால திட்டுக்குள்ள பேத்து போட்டுருக்காங்க அந்த மாதிரி ஆமா அப்ப எங்க அம்மா திட்டுக்குள்ள ஐப்பா அவங்க அம்மா திட்டுக்குள்ள கத்துக்கு எனக்கு மட்டும் தெரியும் உனக்கு எப்படி தெரியும் கொடுத்த எனக்கு தெரியாது எங்க அம்மா திட்டுக்குள்ள கத்துக்கணும் தெரியுமா எப்ப நீதான் செலவு ஒண்ணு வாங்கி கொடுத்தா ஆமா அது ஆமா நீ அதுக்கு நான் எதுவும் சொல்றேன் நான் தான் புள்ள கொடுத்தோம் உள்ளாரே போக கூடாது நினைக்கிறது போன மேல வச்சுருவாங்க குழந்தை எடுத்த சரது அம்மையார் ஆஹா மாமிசம் கிடைத்து விட்டது இந்த குழந்தை எடுத்து புசிக்க சென்றார் அப்படி ஒன்று சேர்த்தாங்க அம்மா கண்ணு போறாங்க அப்புறம் பாருங்க உயிர் பெற்று விட்டது இந்த குழந்தை உயிர் பெற்றது பார்த்தா நாமே உலகத்தை காக்கும் தாய் இந்த குழந்தையை பிசைத்து விட்டால் தாய் என்ற பட்டம் போய்விடும் உலகை காக்கும் மாதா இந்த குழந்தை நம்ம புசிக்கலாமா அம்மா என்று குரல் கொடுத்து விட்டது இந்த குழந்தையை நாமளே வளர்க்க வேண்டும் வளர்த்து என்ன செய்தார் பார்த்தா என்ன இந்த குழந்தை யாருடைய குழந்தை நாளத்தால் விட்டு பார்த்த உடனே தாய் நாட்டின் குழந்தை மரகத மன்னன் குழந்தையாகப்பட்ட மரகத மன்னனின் குழந்தை ஆமா ஆக்கப்பட்ட பொருள் அனைக்கும் மன்னனுக்கு சொந்தம் அரசாங்கத்துக்கு சொந்தம் ஆமா நேராக சென்றார் மரகத மன்னன் குழந்தை சென்று மரகத மன்னா உன் குழந்தை இறக்கவில்லை இதோ உயிர் பெற்று நாளை வளர்த்து உன் நினைத்து ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைத்து விட்டார் என் தந்தையார் காசி யாத்திரை சென்று விட்டார் யாரு அப்பா காசி போயிட்டாரா ஆமாண்டா நாட்டை நான் முடிச்சுட்டு ஆண்டு கொண்டிருக்கின்றேன் ஆனால் எனக்கு பெருத்த ஆசை எப்படி தெரியுமா என் தாயை இளமையில் பார்த்ததே தவிர இதுவரைக்கும் என் தாயை நான் கண்ணால் பார்த்தது கிடையாது துணி இல்லாத ஆட்சி மாநாடு அவ்வளவுதானே மாமா என்ன மாப்பிள்ள அதெல்லாம் போய் எடுத்து வரா ஐப்பா உங்க மகாராஜா பொறிக்கு மகாராஜாவா எங்க அம்மா துணியில மாற வச்சுட்டு உங்க அம்மா துணி இல்லாத அடிச்சு மாண்டாங்களா அதெல்லாம் தொங்கும்போது பார்த்தீங்க எப்படி அம்மா முடிச்சு நல்லா இருந்துச்சு வாழை திறமாங்க சாமி போயிட்டு மகாராஜா வந்தாடு ஆனா நான் பெற்ற இன்பத்தை மாட்டமா நாங்க கட்சி அடிக்கிறான் சின்ன பிள்ளை ஒடியெல்லாம் மறந்தே பண்றாங்க எங்க அம்மா மாற வச்சு என்ன பண்றது பல கூத்து பண்றீங்க எங்க அம்மா மாற வச்சுட்டா மாறா கலர் வந்த எங்க அம்மான்ற தாயை பார்த்து ஆறாவது மனதை ஒரு கருத்து இப்ப அம்மாவை நோண்டணும் இடையில பேசி கொடுத்தேன் பேசுறேங்க பேசல அம்மா எதுக்கு வேண்டணும்னா எனக்கு மனதை பெரிய கருத்து
இந்த உலகில் நானே வாழ வேண்டும். நீங்க மட்டும் வாழணும். சாகா வரம். அந்த முறை போய் சேர்ந்தோம்னா அது யார் சாகாவரம் வேகாவுடன் போகாச்சலம் என்ன வரக்கலாம் போகிறேன். என் தாயை பார்க்க வேண்டும். ஓஹோ மூலிகை ஏற்பாடு பண்ணு. கல்யாபரம் கல்யாபுரம் பஸ்ல வந்து ஏற்ற போறான். பஸ் கண்டக்டர் பேசுவேன். கல்யாபுரம் ஆத்தாடு 500 அம்மா ஜோரா அடிக்கிற மாப்பிள்ள. ஓம் சக்தி ஓம் அழுந்தெடுத்தாரணி ஓரிடத்தில் உருவமாகி யாரோடும் என்று பூமி ஆறு சாத்தியம் 56 அஞ்சல் மாதிரி அஞ்சு வடிவேலி கண்டம் சொந்தம் செய்தவர்களி காரண கலையேறும் வீரமாமாலினி வருவாய் வடமாலினி ஓம் சக்தி ஐயா அம்பாள் கருணை புரிவார். அம்பாள் கருணை புரிவார். கருணை புரிவார். ஓம் சக்தி மகனே சராசந்தா, சரதேவி வந்திருக்கின்றேன். வந்துவிட்டால் என் தாய் பிரச்சனைக்கு வந்து விட்டாள். அடடா அமோரக சண்ட சராசரம் கண்டுவிட்டேன் தாயே. ஜெகவதியே சிவகாமி அது பெரும் ஜோதி சிவகாமி அது பெரும் ஜோதி அன்பரும் காணா அது பெரும் சுடரே அருபெரும் சுடரே அருமையில் போற்றிடும் திருமை தமிழே ஜெகவதியே சிவகாமி அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி. உன்னால் வளர்க்கப்பட்ட மகன் சாதாரணமான தாயே என்னடா குறை ஏத நிலை
எனக்கு குறை என்ன கேட்கணும் அம்மா நான் என்ன சொல்வேன் எனக்கு ஆபத்து வந்ததம்மா எனக்கு ஆபத்து உன்னிடத்து சொல்லுவேன் அம்மம்மா அம்மம்மா எனக்கு ஒரு மனவேதனை இருக்கு உன் எடுத்து வந்து கேட்க போறோம் வரம் கேட்க போகிறேன் வரமா கேளு வருகின்றேன் வரலாமா கேட்கலாமா கேட்கலாம் தாயே உன் கனகாமர சிங்காரி கையை உன் கனகாமர சிங்காரி கையை அழகி உன்னுடைய மகன் உனக்காக இந்த மாசம் என்ன ஆடி மாசம் ஆடு கோழி பன்றி என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும் உனக்கு செய்திருக்கின்றேன் தாயே ஆடி மாத பூசை ஆடு கோழி பலி சூழி ஆடி மாத பூசை ஆடு கோழி பலி கற்பானை நான் கேட்க வரும் என்ன வரும் தெரியுமா ஓஹோ அதை தவிர்த்து வேறு ஒன்று தருகின்றேன் இந்த வரத்தை விடுத்து ஒரு மனிதன் பிறந்தார் சில காலம் வாழ்ந்தார் இறந்துதான் இருக்க வேண்டும் இந்த வரத்தை இறந்தால் சிறப்பு இருக்கும் ஆமா இதை விடுத்து வேறு வரம் கேளாக தருகின்றேன் என்று தெரிவிக்கின்றார் சபாஷ் ஆகிய கேட்கலாமா கேட்கலாம் இந்த வரம் தந்தருவி திரு சச்சு வேலிய ஈஸ்வரி இந்த வரம் தந்தருவி நான் கேட்க வரம் மறுபடியும் என்ன வரம் தெரியுமா தாயே என்ன வரம் இந்த அண்ட பகிரண்ட முதல் இந்த அண்ட பகிரண்ட முதல் எதிர்த்து போலவும் அடக்கிறான் ஆட்டிட வேண்டும் அடக்கிறான் ஆட்டிட வேண்டும் என்றால் என் கோட்டைக்குள் எனக்கு அவள் செய்திட வேண்டும் எனக்கு ஏற்ற செய்திட வேண்டும் எனக்கு அவள் செய்திட வேண்டும் தாயே இதெல்லாம் உன் சோதனையா எனக்கு ஒன்று புரியவில்லை இருந்தாலும் நான் கேட்கும் அஷ்டமா சக்தி வரம் வேண்டுமா அஷ்டமா சக்தி வரம் பற்றி உனக்கு தெரியுமா அஷ்டமா சக்தி வரம் என்றால் இந்த சக்தியே எனக்கு அடக்கம் அதை தர முடியாது நீதான் சொல்ற சாகா வரம் வேற வரத்தை கேள்வி சொன்ன இதை கடன் சூழ்த்தான சொல்றா அப்படின்னு அப்ப நீ கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது
அமர், நீதான் என்னை எடுத்த, என் உயிரை காப்பாற்றி நீதான் வளர்த்த. இந்த உயிர் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இதோ உன் முன்னேற இறக்கும். வளர்த்த பாசம் என்னை தடுக்கின்றது. அதனால் நீ கேட்கும் அஷ்டமா சக்தி வரம் வேண்டுமென்றால் 100 மணிமுடிந்த மன்னர்கள், முடி சூழ்ந்த மன்னர்கள் நரபலி யாகம் செய்தால் அந்த அஷ்டமா சக்தி வரம் கிடைக்கும். என்னடா பண்ணுவேன்? ஏதாவது ஆடு மாடு கோழி பண்ணினா பரவாயில்ல கொண்டு வந்து விட்டுருவோம், கோழி நடக்கும். 100 முடிச்சு மனுஷன் வாழ்ந்து விட்டுருவோம். அம்மா ஆசைப்பட்டியா? எவ்வளோ போட்டா வருவான் வெட்டுறதுக்கு? வாடா வந்து காலைக்கு போய் 100 அதிகமாக சார மாடுவான். ஊர் நாட்டுக்கு தலைவராக இருக்கணும், ஊருக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். 100 முடிசூழ பண்ணார்கள். சித்தரசன் பேரரசன் சொல்லக்கூடிய 100 முடிசூழலை கொண்டு வந்து அவன் தலையை துண்டம் துண்டமாக வெட்டி ரத்தாராக ஓட வேண்டும், நரமறையாக அந்த ரத்தத்தை புசிக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் இந்த வரட்டு அஷ்டமாசம் கிடைக்கும். அடிப்பாவி, ஆடு கட்டா கரு வெட்டிடுவேன், மாடு கட்டா வெட்டிடுவேன், கோழி கட்டா வெட்டிடுவேன். மனுஷனை கேட்க என்ன பணத்தை? இந்த வரத்தை நான் பெற வேண்டும் என்றால் பஞ்சமா பாலாட்சி இருமன்று 100 முடிச்சுள்ள மன்னருக்கு எங்க கொண்டு வந்தவருக்கு நரமறையாக குளிக்கின்றேன். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? நான் எங்கு சென்றாலும் வெற்றி அளிக்க இருக்க வேண்டும். உன்னுடைய இருப்பேன். மந்திரவா வீர சாட்சி என் கையில் இருக்கும் வாழும் நாட்டில் போய் ஆக்கல் அழித்தல் ஆற்றல் ஓடைத்தல் முத்தொழில். ஏன் கச்சல் பேசுவது? என்னுடைய என்னை கொல்லவும் விட வருகிறார். 100 முடிச்சு கொண்டு வருகிறேன். தொண்ணூத்தொன்பது ராஜா கொண்டு சிறை வச்சிருக்கிறேன். வாட அடிச்சுட்டேன். வரும்போது 5 நிமிஷம் எப்படி ஐயோ ஐயோ அவசரம் பிடிச்சுவேன். ஏன் கத்தனா? இன்னும் உங்க பொண்ணு இருக்காங்களா 2 பேரு, நந்தினி பெட்ரோல் வரமே கேட்டு நான் எவ்வளவு துக்கத்துல வந்துக்கிறேன். உங்க பொண்ணு நந்தினி சுந்தரி ஆம்பளை வெளியே பேசுறேன். இப்படி கை வச்சுட்டு போது பொத்த மாதிரி பேசுறேன். போவோம். நந்தினி சுந்தரி இருக்காங்களா? அது நாய் கட்டாள். அப்புறம் சிரிக்கிறேன். அடிச்சா பதம் நாய் அது என்ன அந்த நந்தினி சுந்தரி அடுத்த நீ காட்டால அவரு சூப்பரா காட்டுறாருடா. ஐயோ மொத்த காட்சி போதுறாப்பா சாமி. நான் ஒரு நாள் சொல்லணும். ஐயோ நந்தினி சுந்தரி இப்ப சொல்லி அவங்க பேர் சொல்றேன். இருவரும் யாருக்கு திருமணம் செய்து வச்சீங்க? வடமறை ஆழ்வாரை விட்டேன். கம்சன் எக்ஸ்பெக்ட் கொடுத்து. ஐயோ அந்த கம்சன அவன் தாய் மாமன் யார? கண்ணா அண்ணா தாய் மாமனை கொண்டுட்டான். கொண்டுட்டான். விட்டு பண்ண கந்த பையனை அவன் ஒரு ஆள் தான் பாக்கி. அவன் கிடைச்சா வச்சுக்க நரமதையாக பூர்த்தியாக்கி விடும். வடமதை புறப்பட